ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அநேக குடும்பங்கள் சமாதானம் இல்லாமல் இருக்கிறதற்கு காரணம் என்ன என்று போதகர் பால்யாங்கிச்சோ தனது குடும்ப வாழ்க்கையிலும் ஊழிய அனுபவத்திலும் கற்றுக்கொண்ட சத்தியங்களை தனது கட்டுரையில் இவ்வனமாக எழுதியிருக்கிறார். அநேக குடும்பங்கள் சமாதானம் இல்லாமல் இருக்கிறதற்கு காரணம் என்ன தெரியுமா? கணவன் இடைவிடாமல் மனைவியை குற்றம் சாட்டுகிறார், மனைவி இடைவிடாமல் கணவனை குற்றம் சாட்டுகிறாள். அவர்கள் ஒருவரை ஒருவர் இதனால் அழித்து கொள்ளுகிறது மாத்திரமல்ல, குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கூட அழிக்கிறார்கள். நான் என்னுடைய மனைவியோடு வாழ்ந்த முதல் 10 ஆண்டுகள் அவளோடு இடைவிடாமல் சண்டையிட்டு கொண்டே இருந்தேன். அவளும் என்னோடு கூட சண்டையிட்டு கொண்டே இருந்தாள். இதுதான் திருமண வாழ்க்கையா என்று நாங்கள் அடிக்கடி கசந்து கொள்வதுண்டு. நான் ஏன் திருமணம் செய்து கொண்டேனோ என்று அவளிடம் சொல்வேன். அவளும் அதே வார்த்தைகளை திருப்பி என்னிடம் சொல்வாள். என்னுடைய மனைவியினுடைய வழிகளெல்லாம் தவறு என்றும் அவள் என்னுடைய வழிகளுக்கு வர வேண்டும் என்றும் நான் முயற்சித்தேன். அவளோ என்னுடைய வழிகளெல்லாம் தவறு என்றும் நான் அவளுடைய வழிகளில் செல்ல வேண்டும் என்றும் விரும்பினாள். எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற தனிப்பட்ட குணாதிசயங்களை நாங்கள் உணராமல் போனோம். ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு பிறகு நான் ஒவ்வொரு பெண்ணுக்கும் தனிப்பட்ட விருப்பங்கள், சுபாவங்கள், வாஞ்சைகள், குணாதிசயங்கள் இருக்கும் என்பதை நான் கண்டடைந்தேன். என்னுடைய வழியில்தான் அவள் வர வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியது எவ்வளவு தவறு என்பதை உணர்ந்தேன். என்னுடைய மனைவியினுடைய தன்மானத்தையும் சுய கௌரவத்தையும் உடைத்தது எத்தனை அழிவுக்குரிய காரியத்தை ஏற்படுத்தும் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். முன்பு வீட்டிற்கு வரும்போதெல்லாம் வீட்டிலுள்ள ஒவ்வொரு குறைகளையும் பார்த்து குற்றம் சாட்டி கொண்டே இருப்பேன். அவளும் என்னுடைய குறைகளை எடுத்து என்மேல் குற்றம் சாட்டி கொண்டே இருப்பாள். நான் குற்றம் சாட்டும்போது அவள் பொறுத்து கொள்ள வேண்டுமென்று விரும்பின நான் அவள் குற்றம் சாட்டும்போது பொறுத்து கொள்ள முடியாமல் தவித்தேன். பல வேளைகளில் என் மானம் பறிப்போனது. அந்த நாட்களிலெல்லாம் ஒரு நாள் கூட மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையை குறித்து நான் பிரசங்கித்ததே இல்லை. காரணம், என்னுடைய குடும்ப வாழ்க்கையே போராட்டமாயிருந்தது. ஒரு நாள் என்னுடைய மனைவி என்னிடத்தில் சொன்னாள், நாம் எல்லோரும் ஆலயத்தில் போய் அங்கேயே தங்கிவிடலாம், அதுவே சிறந்தது என்று எண்ணுகிறேன் என்றாள். ஏன் என்று கேட்டபோது அவள் சொன்னாள், நீங்கள் ஆலயத்தில் மிகவும் அன்புள்ளவராக, மிகவும் நல்லவராக, ஒரு தேவ தூதனைப் போல காணப்படுகிறீர்கள். ஆனால் வீட்டிற்கு வரும்போதோ ஒரு பிசாசு போல இருக்கிறீர்கள். ஒன்று தேவதூதனாக இருங்கள் அல்லது பிசாசாக இருங்கள். மாய்மாலமான போலி வேஷங்கள் உங்களுக்கு வேண்டாம் என்று கடினமாக கூறிவிட்டாள். அந்த வார்த்தைகள் என் இருதயத்தில் ஆழமாக பாய்ந்தது. அந்த நாள் முதற்கொண்டு தேவ ஆவியானவருடைய ஒத்தாசையோடு கூட வீட்டிலும் தேவதூதனாக இருக்கும்படி என்னை ஒப்பு கொடுத்தேன். மகிழ்ச்சியோடு கூட அவளை உற்சாகப்படுத்தினேன், அவளை தட்டி கொடுத்தேன், அவளை பாராட்டினேன். அந்த நாள் முதற்கொண்டு என்னில் ஏற்பட்ட மாறுதலினால் என்னுடைய மனைவியும் மாறுதல் அடைந்தாள். அவள் முன்பை பார்க்கிலும் மிகுந்த உற்சாகமாய் தன்னுடைய கடமைகளை நிறைவேற்றினாள். மட்டுமல்ல, என்னுடைய ஊழியத்திலும் என்னை உற்சாகப்படுத்தி பாராட்ட ஆரம்பித்தாள். உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனுஷனும் கூட அன்புக்காக புகழ்ச்சியாக ஏங்குகிறான். நாம் பல வேளைகளில் மற்றவர்களை புகழ்ந்தால் அவர்களுக்கு தலைக்கணம் ஆகிவிடும் என்று நினைக்கிறோம். ஒருவேளை மிகுதியான புகழ்ச்சியும் அளவுக்கு அதிகமான புகழ்ச்சியும் ஆபத்தாக இருக்கலாம். அதே நேரத்தில் ஒரு நபர் உண்மையும் உத்தமமாய் பணியாற்றும் போது அவர்களை தட்டி கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். பாராட்டுதல் எந்த ஒரு மனுஷனையும் உற்சாகப்படுத்தும். இன்னும் அதிகமாக உழைப்பதற்கு அவர்களுக்கு ஒரு புது ஆர்வத்தை கொடுக்கும். என்னுடைய மனைவியினிடத்திலிருந்து பாராட்டுதல்களை நான் எதிர்பார்த்தேன். அவள் உண்மையாய் என்னுடைய பிரசங்கங்களை உற்சாகப்படுத்தி பாராட்டும்போது இன்னும் அதிகமாக கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யும்படி நான் பலன் கொள்கிறவனாக இருந்தேன். அதே ஊழியர்களின் மனைவிமார் தங்களுடைய கணவன்மார்களை ஊழியத்தில் உற்சாகப்படுத்துகிறதில்லை. முதல் 10 ஆண்டுகள் என்னுடைய மனைவி ஒரு நாள் கூட
என்னை உற்சாகப்படுத்தினதில்லை. நான் ஆலயத்தில் வெற்றிகரமாக பிரசங்கம் செய்துவிட்டு வீட்டிற்கு வரும்போது நான் நன்றாக பிரசங்கித்தேன் என்று என் மனைவி பாராட்ட மாட்டாளா என்று எண்ணி ஏங்கி அவளை சுற்றி சுற்றி வருவேன். ஆனால் அவளோ அதை சற்றும் கண்டுகொள்ளாமல் வீட்டு வேலையில் மூழ்கி இருப்பாள். அவளுடைய பாராட்டுதலுக்காக ஏங்குவேன். அவள் பாராட்டாதபடியினால் என்னுடைய உள்ளம் வெறுமையாக இருக்கும். ஒரு நாள் என்னுடைய மனைவி என்னிடத்தில் கேட்டாள், ஏன் பிரசங்கம் முடித்தவுடன் என்னை சுற்றி சுற்றி வருகிறீர்கள்? நான் அவளிடம் மனம் திறந்து, நீ என்னுடைய பிரசங்கத்தை கொஞ்சமாவது பாராட்டி என்னை உற்சாகப்படுத்துவாய் என்று ஆவலோடு இருந்தேன். ஆனால் நீயோ ஒன்றையும் கண்டுகொள்ளாமல் உன் பாட்டுக்கு சென்று விடுவது எனக்கு சோர்வாக இருக்கிறது. நீ என்னை உற்சாகப்படுத்தக்கூடாதா என்று கேட்டேன். அவள் அதை கேட்டுவிட்டு, உங்களை புகழ்வதற்கு தான் சபையில் ஏராளம் விசுவாசிகள் இருக்கிறார்களே, அந்த புகழ்ச்சியே ஏற்கனவே உங்களுக்கு தலைக்கணத்தை கொடுத்திருக்கும் போது நானும் சேர்ந்து உங்களை புகழ்ந்தால் நீங்கள் உண்மையிலேயே மிக மேட்டிமையாகி லூசிப்பரை போல வீழ்ந்து விடுவீர்கள். சாத்தானுடைய வீழ்ச்சிக்கு பெருமைதானே காரணம் என்றால், நான் சொன்னேன், புகழ்ச்சி ஒருவனுடைய வீழ்ச்சிக்கு ஒரு அடையாளம் அல்ல. நீ உண்மையாய் என்னுடைய பிரசங்கங்களை பாராட்டி பேசுவாய் என்றால் அது எனக்கு ஒரு அருமையான டானிக் போலவும் என்னை பலப்படுத்துகிற வைட்டமின்களாகவும் விளங்கும். ஆகவே நான் இன்னும் வல்லமையாய் ஊழியம் செய்யும்படிக்கு நீ என்னை பாராட்டுவாயா, என்னை உற்சாகப்படுத்துவாயா என்று கேட்டேன். அவள் சிந்தித்தாள். சரி, இனி நான் உங்களை உற்சாகப்படுத்துவேன் என்றால் அன்று முதல் பாதி கிண்டலாகவும் பாதி உண்மையாகவும் என்னை பாராட்ட ஆரம்பித்தாள். என்னுடைய பிரசங்கத்தில் பல பகுதிகளை சொல்லி அந்த பகுதிகள் எல்லாம் தனக்கு பிரயோஜனமாக இருந்தது என்றால், ஆலய ஆராதனையில் நான் தெரிந்து கொண்ட பாடல்கள் ஏற்றவைகள் என்றும் கருத்து ஆழமிக்கவைகள் என்றும் தெரிவித்தாள். அன்று முதல் நான் இன்னும் நன்றாக பிரசங்கித்தேன். அருமையான ஊழியரின் மனைவிமாரே, உங்களுடைய கணவன்மாரை ஊழியத்தில் உற்சாகப்படுத்துங்கள். அவர்களுடைய ஊழியத்தை குறித்து பாராட்டுங்கள். அப்போது அவர்கள் இன்னும் வெற்றி உணர்வு உள்ளவர்களாக வல்லமையாக ஊழியம் செய்வார்கள். நீங்கள் அவர்களை எப்போதும் தாக்கி பேசுவீர்கள் என்றால் அவர்கள் மனம் சோர்ந்து போய் தோல்வியின் பிரசங்கங்களையே பேச ஆரம்பித்து விடுவார்கள். ஒருபோதும் உங்களுடைய கணவன் மாறியிடத்தில் நீங்கள் பிரசங்கத்தை போரடிக்க வைத்தீர்கள், அறுத்து தள்ளிவிட்டீர்கள். உங்கள் பிரசங்கத்தில் நான் நன்றாக தூங்கிவிட்டேன், என் பக்கத்தில் உள்ளவர்களெல்லாம் கொட்டாவி விட்டார்கள் என்று சொல்வீர்கள் என்றால் நிச்சயமாகவே உங்கள் கணவனையும் அவருடைய ஊழியத்தையும் மண் போட்டு மூடுகிறவர்களாக இருப்பீர்கள். குழந்தை வளர்ப்பதை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் குழந்தைகளை பார்த்து, நீ புத்தி கெட்டவன், உனக்கு அறிவே இல்லை என்று சொல்வீர்கள் என்றால் அவர்களுடைய உள்ளம் அதை சிந்திக்கும். ஆம், நான் புத்தி கெட்டவன்தான், நான் ஒரு முட்டாள்தான் என்று எண்ணுவார்கள். முடிவில் அவர்கள் புத்தி கெட்டவர்களாகவே போய்விடுவார்கள். அவர்களுடைய உள்ளத்திலே தோல்வியான சிந்தனைகளை ஒருபோதும் உருவாக்க வேண்டாம். நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் அவர்களுடைய கற்பனை சக்தியிலே ஒரு தோல்வியின் பிம்பத்தை சிருஷ்டிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது அவர்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் எப்போதும் தங்கி இருக்கும். அது அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையை முற்றிலும் பாதிக்கும். அநேகர் இந்த இரகசியத்தை தெரிந்து கொள்ளுகிறதில்லை. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.